Okay, hello friends, this is Yusuf here. Welcome to Programming with Yusuf and part 4 of Python tutorial. So இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஐ திங்க் லாஸ்ட் டைம் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் இஃப் எல்ஸ்லாம் பார்த்தோம் கரெக்டாக. ஸோ லூப் ஜென்ரலாக வந்து ஒரு லூப் அப்படின்னா எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும் லைக் ஃபார் லூப் இருக்கும். ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியலைசர் இருக்கும். ஓகே, அப்புறமேட்டு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகே, அப்புறமேட்டு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கும். அப்புறமேட்டு வந்து ஒரு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ்க்குள்ளே வந்து கோட் இருக்கும். ஸோ சிமிலராக இப்போ வந்து பைத்தானில் ட்ரை பண்ணணுன்னா ஃபார் லூப் இருக்குது. ஆனால் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஓகே, இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பிரிண்ட் ஐ அப்படின்னா என்ன ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் it prints from 0 to 4. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எதுக்கு எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எண்டை வந்து இன்க்ளூட் பண்ணாது ஆக்சுவலாக. இப்போ எனக்கு 1 to 6 வேணும் அப்படின்னா நம்ம வந்து 1 to 5 வேணும்னா வந்து 1,6 தரணும் ஆக்சுவலாக. ஓகே, சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ எம் கோயிங் டில் 9. ஸோ நான் 10 கொடுக்குறேன். 2ன்னு கொடுத்தேன்னா இதுதான் வந்து நம்மளோட இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் என்ன ஸ்டெப்பு கவுண்ட்டுன்றது வந்து இதில் சொல்லலாம் ஆக்சுவலாக. சரி, இப்போ எனக்கு வந்து அப்படியே எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10. ஓகே, எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 வரைக்கும் வேணும். ஸோ நான் வந்து இங்கே 0ன்னு கொடுக்குறேன். ஓகே, அப்போ தான் 1 வரைக்கும் வரும். அண்ட் எவ்ரி டைம் வந்து எனக்கு 2 குறையணும்னா -2 அப்படி கொடுக்கலாம் நம்ம ஆக்சுவலாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 2 குறையும். நீங்கள் -1ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து எனக்கு 1 குறையும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ரேஞ்ச் மெத்தட். பட் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா ஓகே, இந்த ஃபார் லூப் வந்து இட்ஸ் நாட் தட் இட் வில் ஒர்க் வித் ஒன்லி நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகலாம் கிடையாது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஃபார் கேரக்டர் இன் str print கேரக்டர் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ என்ன தான் இந்த ஃபார் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ற கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா ஐட்ரேட்டபிளுக்கும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வந்து எஸ்டிஆர்ன்றதும் சரி இல்லை ரேஞ்சுன்றதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஐட்ரேட்டபிள்னால் வந்து நம்மளால் அதில் இருக்க எலிமெண்ட்டை ஒன்றா எடுக்க முடியும் அப்படின்றது தான் ஐட்ரேட்டபிள்ன்றதோட மீனிங். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து இட் வில் ஒர்க் ஆன் டாப் ஆஃப் ஏ ஐட்ரேட்டபிள். ஸோ அதுதான் வந்து இங்கே மேட்ரு. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் ப்ரொடியூசிங் ஏ லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுன்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜென்ரல் லாங்குவேஜில் வந்து அரேன்னு சொல்லுவாங்க கரெக்டாக. அதுதான் வந்து நம்ம பைத்தானில் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம லிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலாக. பட் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியுது இந்த எஸ்டிஆர்ன்றது வந்து இதுதான் ஸ்ட்ரிங்கு, அதை நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் அதே மாதிரி வந்து இப்போ ஜே இன் நான் இப்படி தரேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் 1, 2, 3. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அந்த 1, 2, 3ன்ற அரே வந்து அங்கே இருக்குது. நான் வந்து ஃபார் ஜே இன் அரேன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஜே பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 1, 2, 3 பிரிண்ட் ஆகணும். இப்போ எடுத்து விட்டுலாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். பிரிண்ட் ஆகுது. ஓகே, தெளிவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆர் இஸ் ஈக்குவல் டு நான் ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஞாபகம் இருக்கா? இது வந்து இந்த 0 to 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த ஆரில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணுன்னா இப்போ நான் ஆரை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபைன். ஆறுன்றது என்னென்னா ரேஞ்ச். ஓகே, இப்போ நான் இது என்ன டைப்புன்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அகைன் இது வந்து என்ன சொல்லுன்னா ரேஞ்சுன்னு சொல்லுது. ஆனால் இதில் என்ன வேல்யூ இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஷுட் கன்வெர்ட் தட் டு ஏ லிஸ்ட். அதாவது லிஸ்ட் ஆஃப் ஆர்ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தெரியும் அதுவில் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுக்கும்போது ஓகே இதுதான் வந்து சப்ஸ்டிட் ஆகும் ஆக்சுவலாக 0 to 4. அதனால தான் உங்களுக்கு ஜே பிரிண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து 0, 1, 2, 3, 4 வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த லிஸ்ட்லாம் என்ன விச் இஸ் நத்திங் பட் அரே இன் பைத்தான், அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோ வந்து ஒன்லி ஃபார் லூப்ஸ் அப்படின்றதுனால வந்து நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சீ இஸ் வைல் லூப்.
ஸோ ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சிம்பிளாக பண்ணணும்னா இப்போ வந்து நான் 1 to 10 வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் யூஸிங் வைல் லூப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் x is equal to 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா வைல் எனக்கு வந்து நான் 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ எக்ஸ் வந்து சப்போஸ் எனக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருக்கிற வரைக்கும் ஐ எம் கோயிங் டு கம் இன் அண்ட் பிரிண்ட் த எக்ஸ். ஒன்ஸ் நான் பிரிண்ட் பண்ண பிறகு ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ. ஸோ தட் நெக்ஸ்ட்டு திருப்பியும் வைலுக்கு போயிட்டு இட் வில் கீப் செக்கிங். பார்த்தோமா பிரிண்ட் ஆயிடுச்சு, சிம்பிள். ஸோ இது வந்து இவ்வளோ தான் சின்டாக்ஸ். ஸோ வைல் தென் வாட் எவர் த கண்டிஷன் தென் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் த ஸ்டேட்மெண்ட் இன்சைட். ஸோ இதுதான் வந்து வைல் லூப்போட சின்டாக்ஸ். மற்றபடி என்ன சொல்லலாம், ஓகே இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்படி வந்துட்டு இருக்கு கரெக்டாக. சப்போஸ் எனக்கு வந்து இஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 5 இருந்துச்சுன்னா பிரேக்குன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், 1 2 3 4 பிரிண்ட் ஆகும், 5 வரும்போது ஸ்டாப் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அப்புறமேட்டு வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கேன் டூ லைக் இது எடுத்துருவோம். ஸோ உள்ளே வருது, ஃபஸ்ட்டு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். பண்ணிட்ட பிறகு நான் வந்து இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 பார்க்குறேன். இருந்துச்சுன்னா வந்து நான் கண்டினியூன்னு கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, இங்கே வந்து நான் பிரிண்ட் எக்ஸ்னு தரேன். ஓகே, இப்போ என்னென்னா எக்ஸ் வந்து 5 இருக்கும்போது வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வந்து இந்த ரிட்டர்ன் திருப்பி எனக்கு வைல் லூப்புக்கு போய்டும் ஆக்சுவலாக. ஸோ இது இந்த பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது. ஸோ இட்ஸ் மீன்ஸ் 5ன்றது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ பார்த்தோன்னா 1 2 3 4க்கு அப்புறம் 5 காணும், 6லேருந்து எல்லாம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார் அண்ட் வைல் லூப் இன் பைத்தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்னு போயிட்டே இருப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.